ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கறியை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான மசாலா பொடி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கை தனியா, அதுக்கப்புறமா மராட்டி மொக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு கடல் பாசி, அதிகமாக வேண்டாம், அது கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். அதனால் ஃப்ளேவருக்கு மட்டும் சேர்த்தா போதும். அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸில் சேர்த்து பவுடராக நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்து கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு அதிகமாக தேவையில்லை. இது கூடவே ரவுண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தாக்கா போதும். எண்ணெயிலலாம் சேர்த்து வதக்க வேண்டாம், அது ஹெவி ஃப்ளேவர் கொடுத்துடும். அதனால் நீங்கள் வேகக்குள்ளே கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு, இதை நாம் மாற்றிடலாம். இப்போ அதே டவாவில் எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது நம்ம ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இது எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உடனே நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹோட்டலெல்லாம் நான் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. தோசைக்கல்லில் போட்டு நம்ம கேட்ட உள்ளே கொஞ்சமாக கிரேவி ஊற்றி உடனே செஞ்சு தருவாங்க. அந்த வெங்காயம் அவ்வளோவா வெந்திருக்காது. அந்த மெத்தடில் தான் இது செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் பெரிய தோசைக்கல் இருந்தால் நீங்கள் அதில் கூட அதே மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த சிக்கனை கொஞ்சம் தண்ணியோடு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த செமி கிரேவியாட்டும் நமக்கு தேவைப்படும். அதனால தான் அந்தமாரி செஞ்சுருக்கேன். இந்த மசாலா பொடியெலாம் நம்ம சேர்த்த உள்ள அந்த தண்ணி உடனே வற்றி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கூட தேவைப்படாது. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா, மிளகாய்த்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். சீக்கிரமாகவே இது நல்லா குக்காகி வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஹோட்டல் ஸ்டைலில் இந்த இரும்பு கடாயில் நம்ம செய்வோம்ல, அந்த கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம புரோட்டா இட்லிலாம் வாங்கக்குள்ள சைடிஷாக வாங்கக்குள்ள கொடுப்பாங்களே, அந்த சிக்கன் கறி அதே ஃப்ளேவரு அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மசாலா பொடி, இதை சொன்ன அந்த மசாலா பொடி மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஹோட்டலில் செய்கிற அதே கலரை டார்க்கு கலராக வரும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த தடவை கம்மியாக செஞ்சுட்டேன்ட்டு எல்லாருமே திட்டினாங்க. எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு 2 பீஸு தான் சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கலரும் டேஸ்ட்டும் உண்மையிலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.